மைக் வேணுங்களா இல்லை மைக் மைக் வேணுங்களா? Very good morning. Very happy to introduce our new principal, Selvakumari ma'am. She has அவங்க எப்படி உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ 30 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கு. அவங்க வந்து she has been directly appointed by the CEO of Maharshi Group of Schools. ஓகேங்களா? அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரேமதாங்க அவங்க வந்து டைரெக்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணி இவங்க தான் இனிமேல் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அப்படின்ட்டு அவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க. மகர்ஷி வித்யா வந்து வேலூரோட பிரின்சிபலாக இருந்தவங்க. அங்கேருந்து நாங்கள் வழக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்துருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இது பிரின்சிபல். ஓகேங்களா? ஸோ அண்டர் ஹர் கைடன்ஸ் வி ஆர் கோயிங் டு ரன் ஃப்ரம் த பிகினிங். நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு இது இருக்கும். எனக்கு வந்து டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் மாற்றுறாங்க. ஓகேங்களா? நிறைய மாறிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நான் ஸ்கூல் ஆரம்பித்தப்போ 10+1 ஸ்கூலாக இருக்கணுன்றது வந்து எங்களோட இதுவே கிடையாது. ஓகேங்களா? ஐம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். ஐம் ஐடி கை. ஐடியிலேருந்து நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது காரணம் வந்து இங்கே வந்து மார்க்ஸ் நிறைய பேரண்ட்ஸ்கிட்டே ஒரு கொஷின், எதுக்கு உங்கள் குழந்தைங்க இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? எந்த ஸ்கூலுனாலும் இந்த ஸ்கூலு எந்த ஸ்கூலுக்குனாலும் எதுக்காக ஒரு 3 பேர் மட்டும் ப்ரொஃபஸர் சார் இருக்கார். சார் நீங்கள் சொல்லுங்கள். சும்மா உட்காந்து சார். சார் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை சார். ஏன்னா ஆல்வேஸ் ஐ பிலீவ் இன் தட் மார்க்ஸ் வில் நாட் ஹெல்ப் தெம். தே வாண்ட் டு க்ரோ ஆஸ் அ ஹோலிஸ்டிக் பர்சன். எல்லாத்துலேயுமே இருக்கணும். அட் த சேம் டைம் ஷுட் பி அ சொசைட்டல் திங்கிங் டுவர்ட்ஸ் தட் அது இருக்கணுன்றது தான் என்னுடைய மெயின் எய்ம். ஆட்டோமேட்டிக்லி அவங்க வந்து யூ வில் சூஸ் இஸ் ஓன் பாத் அண்ட் யூ லேர்ன் லீகலி ஃபார் தேர் லைஃப் leading purpose. So that's a very holistic development. Any other parents? Sir, thank you sir. Any other parents? எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க உங்க குழந்தைய? டிசிப்ளின். ஓகே. வேற 3 பேர் சொன்னா போதும். 2 பேர் சொல்லிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் சொன்னா போதும். நான் எதிர்பார்த்த ஆன்சர் யாரும் நான் சொல்லல. நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போகணும். ரைட்? அது மாதிரி இருந்ததுன்னா எங்கள் டீச்சர்ஸ் கிட்ட நான் வந்து ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ மீட்டிங். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து ஒரு வீக்லி ஆர் மந்த்லி மீட்டிங்ஸ் நாங்கள் பேசுகிறப்ப நான் ரொம்ப ஹார்ஷாகவே ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ஹார்ஷாகவே நான் வந்து ஐ வாஸ் ஹேவிங் மீட்டிங்ஸ். என்னென்னா நம்ம எப்போ நம்ம நாடு வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆகும் அப்படின்னு நான் வந்து டீச்சர்ஸ் கிட்ட அப்துல் கலாம் ஒரு ட்ரீம் வச்சுருந்தார். எப்போ எந்த இயர்னு கூட வந்து வித்தவுட் ஒரு கோல் இல்லாமல் ஒரு மைல் ஸ்டோன் இல்லாமல் நம்மளால் ஒரு இயர் ரீச் பண்ண முடியாது. ஸோ அப்துல் கலாம் சென்டர் மீனிங் ஒரு இயர் செட் பண்ணார். யாருக்கு தெரியுங்களா? எந்த இயரில் வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர் கண்ட்ரி மீனிங் 2020 ஆயிட்டோமா? ஆகுமா? ட்ரை பண்ணுறோம். எத்தனை பேர் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போயிருக்கீங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஃபாரின்னா எங்கள் சிங்கப்பூர், மலேசியாவில். ஃபாரின் கண்ட்ரிஸ்னால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூஎஸ், யூகே, கனடா, அந்த மாதிரி கண்ட்ரிஸ் அதெல்லாம் போயிருக்கீங்களா? அதெல்லாம் டெவலப் கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்தியா மாறணும் அப்படின்னா என்ன பர்டிகுலராக கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த வந்து ஒரு 20 வருஷம் நான் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் வாழ்ந்துருக்கேன். ஓகேங்களா? படிக்கிறதுக்கு போனது வேறு, வேலை செய்யறதுக்கு போனது வேறு, வாழ்ந்தது வேறு. ஓகேங்களா? அதில் பார்க்குறப்ப இந்தியா டெவலப் கண்ட்ரி ஆகிறதுக்கு இன்னும் 100 இல்லை 200 இயர்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் இதுக்கு காரணம்? நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சு எவ்வளோ 25 வருஷம் தாண்டிடும். யூஎஸ் சுதந்திரம் அடைஞ்சு 200 வருஷம் ஆகும். பட் தேர் சூப்பர் பவர் 100 இயர்ஸ்க்கு முன்னாலேயே 150 இயர்ஸ் வேர்ல்டு வார் 1, 2 வர்றதுக்குமே அவங்க வந்து சூப்பர் பவர். ஏன் அந்த மாதிரி ஆகிட்டாங்க? நம்ம ஏன் ஆகலை? இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 காரணம் சொல்லுங்க. கரப்ஷன். ஓகே. லீடர்ஷிப் இல்லை. செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. ஓகே. நம்ம தான் சார். We are the reason. ஓகே. நான் சொல்லிட்டேங்களா? நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பீங்க. நான் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருமே they will feel hurt. ஓகேங்களா? இந்தியா முன்னேறதுக்கு காரணம் வந்து டீச்சர்ஸ் தான்.
ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ கரப்ஷன் சொன்னாங்க. இந்தியா ஓகேங்களா? இப்போ இந்தியா வந்து ஏன் ஒரு டெவலப்ட் கண்ட்ரி, சூப்பர் பவரே நான் சொல்ல, சூப்பர் பவர்ன்றது மிலிட்டரி வைஸ், ஓகேங்களா? மிலிட்டரியில் வந்து நீங்கள் வந்து ஒரு சூப்பர் பவராக இருக்கீங்களான்றது வேறு. டெவலப்டு கண்ட்ரி, நம்ம வாழற சூழ்நிலை வந்து நமக்கு பிடிச்சிருக்கா? எத்தனை பேருக்கு நம்ம இந்த ரோட்ல வந்து கார் எடுத்துட்டு நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வருவேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கு? நீங்கள் சூப்பராக டிரைவ் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், பட் யூ மீட் வித் அன் ஆக்சிடென்ட். எத்தனை பேர் திட்டிட்டு போவாங்க, எத்தனை பேர் திட்டிட்டு வருவாங்க, அவங்க உங்களை எத்தனை பேர் திட்டுவாங்க, நீங்கள் எத்தனை பேர் திட்டுவீங்க? ஓகேங்களா? அதே ரோடு தான், அமெரிக்காவில் இருக்கிறது அதே ரோடு தான், அதே ஒரு 2 கார் தான் போக முடியும், இங்கே அதே 2 கார் தான் போக முடியும். பட் ஏன் நம்ம இப்படி இருக்கோம்? எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸாக நீங்கள் வந்து காசு கொடுக்காம எதனா வேலை நடக்குமா? எதனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம், எங்களுக்கு தெரியும் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு. எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து காசு இல்லாமல் வேலை நடக்கும். ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியுங்களா அவங்களால? உங்கள் குழந்தை. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், பாலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஏன் இன்னும் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வாங்குறது வெப்பன்ஸ்? சார் ப்ரொஃபஸருக்கு தெரியும், வெப்பன்ஸ்லாம் எங்கேருந்து வாங்கணும்? நம்மள அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எதுவுமே நம்மளுக்கு பேட்டன்ட் கிடையாது. இப்போ தான் 1-2 மிசைல்ஸ், அதுவும் அப்துல் கலாம் வந்த பிறகு தான் நம்ம பேட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மற்றது எல்லாமே ரஷ்யா கிட்ட வாங்கலாமா? என்ன ஃப்ளைட்ஸ் இருக்கும்? பிரான்ஸ் கிட்ட இருந்து என்ன ஃப்ளைட்ஸ் இருக்குது? ரஃபேல் ஒரு ஃப்ளைட்டோட விலை எவ்வளோ தெரியுங்களா? 1000 கோடி கிட்ட, 800 கோடி கிட்ட. அதை நம்ம இன்னொரு நாட்டில் இருந்து வாங்கணும். ஏன் நம்ம கிட்ட சயின்டிஸ்ட் இல்லைங்களா? நான் வேலை செஞ்ச இடத்துல 20 வருஷமா நான் யூஎஸ்ல இருக்கேன்னா என் கூட இருக்காங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட்ல நீங்கள் எடுத்தீங்கன்னா more than 50%, நாட் ஓன்லி மைக்ரோசாஃப்ட், கூகுள், நீங்கள் எந்த ஐடி டெக்னாலஜி கம்பெனினாலும் எடுங்க, எது எடுத்தீங்கன்னாலும் more than 50% இந்தியன்ஸ் தான். பட் ஸ்டில் வி ஆர் ஒரு எதனா இப்போ தான் ரீசெண்டாக தான் நான் பார்க்குறேன், ஒரு பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கணுன்றது இப்போ தான் வந்து. இதை நாங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னால் நான் போனப்போ என் குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினப்போ ஆன்லைன் தான். எங்கேயுமே கவர்மெண்ட் ஆஃபீஸ் வி டோன்ட் நீட் டு கோ.